கொரோனா வைரஸ் பேண்டமிக்கால நம்ம எல்லாருமே லாக்டவுனில் இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருக்குது. பேங்க்ஸும் லிமிட்டட் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மக்கள் மத்தியில் நிறைய அசௌகரியத்தை ஏற்படுத்துது. இந்த டாப்பிக்கில் நான் ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்டமிக் டைமில் எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக பேங்க் பண்ணுறது, எப்படி சேஃபாக பேங்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவும், டோர் ஸ்டெப் பேங்கிங் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோஸ்க்கான லிங்க்ஸையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இல்லைனா கார்டை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ICICI பேங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற வாட்ஸ்அப் பேங்கிங் சர்வீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேண்டமிக் லாக்டவுனில் இருக்கிறனால நம்ம ஃப்ரீயாக வெளியில் மூவ் பண்ண முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப் பேங்கிங் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சர்வீஸை நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ICICI கஸ்டமராக இருக்கணும் அண்ட் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும். வாட்ஸ்அப் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் ICICI கஸ்டமராக இல்லாட்டி கூட இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ICICI பேங்க் பிரான்ச்சஸ் ஆர் ATMs பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு ICICI கஸ்டமர் அப்படின்னா நான் சொல்ல போகிற ஃபோன் நம்பரை உங்களோட ஃபோனில் ஒரு கான்டாக்டாக நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். 9324953001 இந்த நம்பரை உங்களோட கான்டாக்டில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ICICI வாட்ஸ்அப் இல்லைனா வாட்ஸ்அப் ICICI அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நீங்கள் அனுப்பிச்ச உடனே அந்த மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ரெஸ்பான்ஸ் வர மெசேஜில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்வீசஸ்லாம் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட், நம்பர்ட் லிஸ்ட்டாக வரும். அந்த லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக தான் இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் கரஸ்பாண்டிங் கீவேர்டு நீங்கள் இப்படி மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த சர்வீஸ் அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்லேயே இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த லிஸ்ட் நம்பர்ட் லிஸ்ட். ஸோ எய்தர் நீங்கள் அந்த கீவேர்டை டைப் பண்ணி மெசேஜாக அனுப்பணும், இல்லைனா அந்த கரஸ்பாண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் என்ன நம்பரோ அந்த நம்பரை டைப் பண்ணி ஒரு மெசேஜாக அனுப்பிச்சிங்கன்னா போதும். அந்த கரஸ்பாண்டிங் சர்வீஸை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேலன்ஸ் ஆர் பேல் அப்படின்னு டைப் பண்ணி மெசேஜாக அனுப்பலாம். இல்லை உங்களோட லாஸ்ட் 3 டிரான்சாக்ஷன்ஸ் இல்லை மினி ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் இல்லைனா டிரான்சாக்ஷன் இல்லைனா STMT அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ICICI கஸ்டமராக இல்லாட்டி கூட இந்த சர்வீஸை அவைல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ICICI ATM இல்லைனா ICICIயோட பிரான்ச்சோட லொக்கேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ATM ஆர் பிரான்ச் உங்களுக்கு எது தேவையோ ATM ஆர் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புங்க. அனுப்புனதுக்கப்புறமா உங்கள் அருகாமையில் இருக்கிற ATM ஆர் பிரான்ச் பற்றின லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக உங்களோட டெபிட் கார்டையோ கிரெடிட் கார்டையோ நீங்கள் பிளாக்கோ அன்பிளாக்கோ பண்ணிக்கலாம் இந்த சர்வீஸை யூஸ் பண்ணி. இந்த மாதிரி பேண்டமிக் லாக்டவுன் டைமில் இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு சர்வீஸ். பிகாஸ் இந்த மாதிரி டைமில் நீங்கள் கார்டை தொலைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்னாப்பில் நீங்கள் அதை பிளாக் பண்ணிடலாம். ஸோ உங்கள் கார்டை நீங்கள் பிளாக் பண்ணணும் அப்படின்னா பிளாக் இல்லைனா லாஸ்ட் மை கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பலாம். அதே மாதிரி அன்பிளாக்கும் பண்ணிக்கலாம். அன்பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பணும். இந்த சர்வீசஸ்லாம் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ப்ரீ அப்ரூவ்ட் லோன்ஸ் இருக்குதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லோன்ஸ் இல்லைனா பர்சனல் லோன் இல்லை ஹோம் லோன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீவேர்டு அப்ரோப்ரியேட் கீவேர்டை நீங்கள் டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் லோனோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரியே லாக்டவுனில் இருக்கிற ஒரு பீரியடில் ICICI பேங்கோட இந்த மூவ் ரியலி ஒரு ஸ்மார்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான மூவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களோட பேசிக் பேங்கிங் நீட்ஸ்க்கு நீங்கள் பேங்க் பிரான்ச்சை விசிட் பண்ண வேணாம். நெட் பேங்கிங் உங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் இல்லை நெட் பேங்கிங் பண்ண தெரியாதுன்னா அதையும் யூஸ் பண்ண வேணாம். IVR மாதிரி ஃபெசிலிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும். கண்டிப்பாக இந்த டைமில் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ICICI வாட்ஸ்அப் பேங்கிங் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சேனலில் நான் ஷேர் பண்ணுறதை விட இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் bankingminutes.com சைட்டில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ICICIயோட வாட்ஸ்அப் பேங்கிங்கில் என்னென்ன மாதிரி மெசேஜஸ்லாம் நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் bankingminutes.com சைட்டில் இருக்கிற பிளாக் போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.